Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு அழகான ஸ்டைலிஷான லேட்டஸ்ட் அண்ட் பிரீமியம் 5G ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தா அப்படினா Vivo V30 Proங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து Black Blueங்கற ரெண்டு கலர்ல 3D கவுட் டிசைன்ல அழகா இருக்கு. இந்த ஃபோனோட பிரைஸ் பார்த்தா அப்படினா 42000 ல இருந்து 47000 வரைக்கும் இன்னைக்கு Flipkartல இருக்கு. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பாப்போம். நீங்க ஃபோன் வாங்கும்போது RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ், OS, பேட்டரி, ப்ராசஸர் இந்த அஞ்சையும் முக்கியமா பார்த்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 8GB RAM, இன்னொன்னு வந்து 12GB RAM. உண்மையாவே ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படினா ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சப்போர்ட்டா இந்த ஃபோன் வந்து இருக்கும். பிளஸ் அது இல்லாம 12GB வந்து வச்சுக்கிறவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் இதை RAM எடுத்துப்பாங்க. இது ஒரு நம்ம ஃபீச்சரா கன்சிடர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு ஆப்ஷன்ல வருது. ஒன்னு வந்து 256GB, இன்னொன்னு வந்து 512GB. ரெண்டுமே மாஸ் ஸ்டோரேஜ் தான், சூப்பரா வந்து ஆப்ஷன் இருக்கு. 256GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட பிரைஸ் 42000 இருக்கு. 512GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47000 இருக்கு. ஸோ இது மூலமா நீங்க மேக்ஸிமம் 50000 போட்டோஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். 120 கேம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 8000 மியூசிக் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப பெரிய மாஸ் ஸ்டோரேஜா கொடுத்துருக்காங்க. உண்மையாவே வந்து இது சூப்பரான ஆப்ஷனா இருக்கு. ஆனா இந்த ஃபோன்ல கார்ட் ஸ்லாட் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு மைனஸா இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் FunTouch OS வந்து 14 குளோபல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட்டை பற்றி கிளியராக சொல்ல, ஸோ மினிமம் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து டைம் அப்டேட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்கு. அடுத்து ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மினிமம் 5000 பேட்டரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனில் 5000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையை ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக நீங்கள் ஜஸ்ட் 48 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே ஃபுல் ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேட்டரிக்கு வந்து பார்த்தோன்னா 4 இயர்ஸ் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ஃபோனாக சொல்லலாம். ஏன்னா 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக PUBG கேம் வந்து விளையாடுறதுக்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் 13 ஹவர்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ரௌசிங் பண்ண முடியும் ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா. அது மாதிரி மேக்ஸிமம் வீடியோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 16 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்லி யூசேஜ் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 23 டேஸ் வந்து நார்மலாக உங்களுக்கு சாலிடாக இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிப்செட். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் MediaTek D8200ங்கிற 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்டான ப்ராசர் தான். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.1 GHz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்கான ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Mali G610 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் மூலமாக மல்டி டாஸ்கிங் நல்லா பண்ண முடியும், பேட்டரி வந்து நல்லா பண்ண முடியும், அண்ட் கேமிங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மொதல் 5 ஃபீச்சருமே இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 3D கவுட் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ் வந்து லார்ஜ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ஹரிசாண்டலாக நீங்கள் மூவி பார்க்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் 3D கவுட் டிசைனில் இருக்குது. அண்ட் நாட்ச் வந்து பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் இந்த காஸ்ட்லியான ப்ரைஸுக்கு இன்னும் ரெசல்யூஷனை அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அடுத்தது பேனல் டைப் பார்த்தோம் அப்படின்னா AMOLED LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் கலருக்கான மேக்ஸிமம் சப்போர்ட் 1 பில்லியன் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி, அதாவது வெளிச்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2500 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 500 இருக்கணும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ வந்து ஷார்ப்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எல்லா ஆப்ஷனுமே சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேமரா ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 450 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுனா 450 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமரா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MPங்கிற லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து மெயின் கேமரா 50 MB, சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சோனி சென்சார்னாலே உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இந்த ஃபோன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்டெபிலைசேஷன் வந்து OIS எனபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து போர்ட்ரேட் கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா 50 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஆப்ஷனில் வந்திருக்கு.
அதுக்கப்புறம் இன்னொரு 50 MB பார்த்தோம் அப்படின்னா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த பேக் கேமரா மூலமாக நீங்கள் ஃபுல் ஹெச்டி 4K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ண முடியும். 4K வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 60 ஃப்ரேம் செகண்ட் வரைக்கும் இதில் பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த 4 லென்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா சைஸ் ஆப்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா இதுவும் 50 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இங்கே மேக்ஸிமம் 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது, அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட் சப்போர்ட் இருக்குது, மைக்ரோ மூவி மூலமாக நீங்கள் நிறைய வீலாக் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பனோரமா மோடு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஃபுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அடிஷ்னலாக கேமராவை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடியோ குவாலிட்டி பேஸ் பண்ண RO லைட்டு வந்து ஒரு LED ஃப்ளாஷ் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் நைட் மோடில் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் பிக்சர் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கிளியராக வந்து இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் கலர் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ரிங் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட 19 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டராக வந்து இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது ப்ரைஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 512 GB நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 47,000 காமிக்குது. அதுவே நீங்கள் 256 GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் 42,000 காமிக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 42,000லேருந்து 47,000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். ஸோ 188 கிராம் வந்து வெயிட் வருது. அண்ட் ஸ்லிம்மஸ்ட் மொபைல் 7.45 திக்னஸோட இந்த ஃபோன் வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா IPD சிம் ஸ்லாட் இந்த ஃபோனில் வந்து இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டே இல்லை, ஒன்லி 2 ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்சிட்டிவான ஃபோட்டோஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கான ஹிடன் ஃபோட்டோஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பேசிக்காக இருக்கிற வைஃபை, GPS, ப்ளூடூத் இதில் எல்லாமே லேட்டஸ்டான இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-C பேஸ்டு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர். அதுக்கப்புறம் இப்போ ட்ராபேக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ட்ராபேக் வந்து நான் சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லைங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 256 GB போதும் அல்லது 512 GB போதுன்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. ரொம்ப அதிகமாக வந்து டேட்டாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை கன்சிடர் பண்ணும்போது ஒரு லைட்டான ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் 512 GB வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெரிய ட்ராபேக்காகவே தெரியாது. ஸோ இது வந்து நான் ட்ராபேக்காக சொல்கிறேன். அடுத்தது இந்த ஃபோனில் FM ரேடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ FM ரேடியோ வந்து இப்போ பாப்புலராக இல்லை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி NFC சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கல. மற்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ NFC வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து மோனோ ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் சிஸ்டம் வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் சப்போர்ட் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜிங்க்கு வந்து சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக். மற்றபடி ட்ராபேக்கை விட இதில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. எல்லாமே ப்ரீமியம் லெவலில் ரொம்ப ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஏன்னா பிராண்டடுக்காக வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ ரீசன் டு பைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விவோ வந்து ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி. அதுக்கப்புறம் இது ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஃபோனும் சொல்லலாம், அண்ட் கேமரா ஃபோனும் சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ கேமரா, பிராண்டு, பேட்ரி, டிஸ்பிளே, டிசைன், குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒர்த்து டு பை தாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இந்த ஃபோன் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசர் ரேட்டிங் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூசரோட ரேட்டிங் வந்து இப்போ வரல. ஸோ இப்போ வரக்கூடிய ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சார்ஜர், கேபிள்ஸ், மற்ற எல்லா டிஃபால்ட்டும் இந்த ஃபோனில் இருக்கும். சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக ஸ்டைலிஷாக வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மஸ்டான ஒரு ஃபோன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.